குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சென்னையை சேர்ந்த ஐகானிக் நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலச்சங்கம் பேர்பலகையில் திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 7 வயது சிறுவன் சாம்பியன் பட்டத்தை வென்று புதுச்சேரி திரும்பிய அவருக்கு மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூய்மையான நகரம், பசுமையான புதுச்சேரி என்ற அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெருவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை. இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்திற்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இருபுறமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தை யாரும் வராத காரணத்தினால் மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னையை சேர்ந்த ஐகானிக் நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த ஐகானிக் நிறுவனம் இசை, நடனம், கலை, பண்பாட்டு, மருத்துவம், தொழில்நுட்பம், யோகா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களை அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஐகானிக் நிறுவனம் விருதுகளை வழங்கி மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2024ஆம் ஆண்டுக்கான சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் பப்பு கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சாதனையாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலச்சங்கம் பேர்பலகையில் திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 1 லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் 12 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார். கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்போர் நலச்சங்க பெயர் பலகை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 7 வயது சிறுவன் சாம்பியன் பட்டத்தை வென்று புதுச்சேரி திரும்பிய அவருக்கு மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெற்காசியா மற்றும் இந்தியன் பாடி பில்டர் அசோசியேஷன் சார்பில் 5ஆம் ஆண்டு சைக்கிளாஸ்டிக் 2024 ஆணழகன் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை புரசைவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜூனியர், சீனியர், பாடி பில்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து ஜூனியர் பிரிவில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதில் புதுச்சேரியிலிருந்து பாஸ் ஃபிட்னஸ் ஜிம் சார்பில் கலந்து கொண்ட ரிஷுவன் முதல் பரிசையும் ஆதிஷ் 2ஆம் படத்தையும் தட்டி சென்றனர். இவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பட்டங்களை வென்று புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதில் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டையுடன் வரவேற்கப்பட்டது. மாநில அளவில் சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 7 வயது சிறுவன் ரிஷிவன் முதல் பரிசையும் மற்றும் 6 வயது சிறுவன் ஆதிஷ் 2ஆம் பரிசையும் வென்றது புதுச்சேரிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூய்மையான நகரம் பசுமையான புதுச்சேரி என்ற அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மஸ் மற்றும் ரீசிட்டி இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணியை மேற்கொண்டனர். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை செய்யும் பணியை தொடக்கி வைத்தார். இந்த தூய்மை பணியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையை சுத்தம் செய்து சுமார் 500 கிலோ அளவிற்கு குப்பைகளையும் அகற்றினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை தன்னார்வலர்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையை தூய்மையாக வைக்க உதவிட வேண்டும். தாங்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் பொருளை கடற்கரை சாலையில் போடாமல் குப்பை தொட்டிகள் போட வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் சுத்தமான நகரம் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். இதில் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் ரிச்சர்ட் இன்சார்ஜ் காயத்ரி ஸ்ரீகாந்த் மற்றும் முன்னாள் வஉசி பள்ளியின் தலைவர் சீனு மற்றும் மொத்தமாக உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி காஸ்மஸ் உறுப்பினர் சந்திரசேகர், வெங்கடேசன், பசுபதி, ஷோபன் குப்தா திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை கிளை இயக்க தலைவர் தினேஷ் மற்றும் செயலாளர் முருகன் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கண்ணதாசன் மற்றும் பாலாஜி உடனிருந்து செய்திருந்தார். திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏவின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் அன்னதானம் உள்ளிட்டவர்களை திமுக நிர்வாகிகள் வழங்கினர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக பிரமுகரும் பொதுக்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. அப்போது நடைபாதையில் சென்றவர்கள், பேருந்தில் சென்றவர்கள் என அனைவருக்கும் பிரபாகரன் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தார். இதில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். வாசவி பள்ளியில் வலைப்பந்து விளையாட்டுப் போட்டி. வாசவி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளியின் வலைப்பந்து விளையாட்டுப் போட்டி தொடங்கியது. 2023ஆம் ஆண்டிற்கான மாநில அளவிலான 5வது ஜூனியர் வலைப்பந்து விளையாட்டுப் போட்டி தொடங்கியது. ஏப்ரல் 27 மற்றும் 28 காலை 9 மணிக்கு போட்டி தொடங்கியது. தொடக்க விழாவை வாசவி பள்ளி பொருளாளர் சர்க்குருநாதன் அவர்களும் வாசவி பள்ளியின் முதல்வர் திரு எம் மாரிமுத்து அவர்களும் கொடியசைத்து போட்டியை தொடக்கி வைத்தனர். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி ஆம்சூர் வலைப்பந்து குழுவின் தலைவர் திரு எஸ் பார்த்திபராஜன் மற்றும் திரு இ சிவகுமார் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியின் பல்வேறு பள்ளி மற்றும் அணிகளைச் சேர்ந்த 12 அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். வாசவி பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திரு சிவபாலன், திரு ஜெயஸ்ரீ மற்றும் திரு ராஜேஷ் ஆகியோர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சென்னையை சேர்ந்த ஐகானிக் நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலச்சங்க வேட்பாளகையில் திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 7 வயது சிறுவன் சாம்பியன் பட்டத்தை வென்று புதுச்சேரி திரும்பிய அவருக்கு மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூய்மையான நகரம் பசுமையான புதுச்சேரி என்ற அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.